வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் பொறாமை. கதைக்குள்ள போலாமா? வாப்பா தம்பி, வாபா. இதுதான் என் வீடு. இங்க மொத்தம் 10-15 வீடு இருக்கு. இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி. இங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஒன்னா ஒரே குடும்பம் போல பழகுவோம் என்று கூறிக்கொண்டே அருணை உள்ளே அழைத்து வந்து சோஃபாவில் அமர வைத்த தண்டபாணி உள்ளே எட்டி பார்த்து, காவ்யா காவ்யா என்று குரல் கொடுத்தார். இதோ வந்துட்டம்பா என்று கூறிக்கொண்டு ஒரு அழகிய இளம்பெண் வெளியே வந்தாள். அருண் அவளை கண் கொட்டாமல் பார்க்க அவளும் அவனை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தாள். என்னம்மா அப்படி பாக்குற? இந்த புள்ள பண்ருட்டியில இருக்கானே என் ஃப்ரெண்டு சுதாகர், அவனோட பையன், பேர் அருண். தம்பி, இதுதான் என் பொண்ணு காவ்யா. எம்எஸ்சி ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிட்டு இருக்கா. இப்போ எக்ஸாம் முடிஞ்சு லீவ்ல இருக்கா என்று அறிமுகம் செய்தார். ஹாய் என்று அருண் அவளை பார்த்து புன்னகை செய்ய, வாங்க என்று அவளும் லேசாக புன்னகை செய்தாள். ஆமா, நீங்க எம்எஸ்சில என்ன டிபார்ட்மெண்ட்? நான் மேக்ஸ். நீங்க என்று காவ்யா அவனை பார்த்து கேட்க, அம்மாடி தம்பி எம்எஸ்சி படிச்சிருக்கு. இங்கதான் காலேஜ்ல ப்ரொஃபஸரா வேலை கிடைச்சிருக்கான். என் பிள்ளைக்கு தங்க ஒரு நல்ல வீடா பார்த்து கொடுடான்னு சுதாகர் நேத்து எனக்கு ஃபோன் போட்டிருந்தான். எங்கேயோ என்ன நம்ம காலனிலேயே பார்த்து கொடுத்துடலான்னு வர சொல்லிட்டேன். நம்ம ரங்கநாதன் வீட்டு பக்கத்து வீடு அதுதான்மா நம்ம சேகர் வீடு காலியா தானே இருக்கு. ஆமாப்பா, அது இவருக்கு சரியாதான் இருக்கும். நானே கூட அப்புறமா இவரை கூட்டிட்டு போறேன். ஆமாம்மா, நான் ஆபீஸுக்கு போகணும். தம்பி சாப்பிட்டு காவிய கூட நீங்க போங்க, அவ கூட்டிட்டு போவா. நான் அந்த ஹவுஸ் ஓனருக்கு போன் போட்டு எல்லாம் சொல்லிட்டேன். அவன் மைசூர்ல இருக்கான். சாவி பக்கத்துல ரங்கநாதன் கிட்ட தான் இருக்கு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்ப்பா என்று காவியா கூற, தன்னை பேச விடாமல் இவர்கள் இருவருமே பேசிக் கொண்டிருப்பதை பார்த்து கொண்டு அமைதியாக அமர்ந்து கொண்டிருந்தான் அருண். நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன் என்று உள்ளே செல்ல திரும்பிய காவியா டக்கனன் என்று திரும்பி பார்த்து, நீங்க எம்எஸ்சி என்ன டிபார்ட்மெண்ட் என்றாள். அருண் திரும்பி தண்டபாணியை பார்த்தான். என்ன தம்பி சொல்லுங்க, என்ன ஏன் பாக்குறீங்க என்றார் தண்டபாணி. இல்ல, நீங்களே என்ன பேச விடாம எல்லாம் சொன்னீங்களே, இதையும் நீங்களே சொல்லுவீங்களோன்னு எதிர்பார்த்தேன் என்று அவன் கூறியதும் காவ்யாவும் தண்டபாணியும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டனர். தம்பி தமாஷா பேசுது, நம்மள போலதான் சகஜமா இருக்கும் போல இருக்கு என்று அவன் தோள்களை தட்டினார். இதுல என்ன தமாஷா பார்த்துட்டாரு, இப்படி சிரிக்கிறாரு என்று யோசித்து கொண்டே, நான் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்றான். ஓ அப்படியா, நல்லதா போச்சு. அப்ப பாடத்துல ஏதாவது டவுட்னா உங்ககிட்ட கேட்டுக்கலாம். ஃபீஸ் வாங்காம கத்து கொடுத்துடுவீங்க. அதற்கு அவன் பதில் கூறுவதற்குள், அட என்னம்மா நீ, நம்ம கிட்ட போய் தம்பி ஃபீஸ் கேட்குமா? அது நம்ம வீட்டு புள்ள என்று மீண்டும் அவன் தோளை தட்டி விட்டு சிரித்தார். அது சரி என்று மனதில் நினைத்து கொண்டு பெட்டி எடுத்துக்கொண்டு காவியாவுடன் சென்றான். சாப்பிட்டு முடித்ததும் அருணை அழைத்து கொண்டு அந்த தெருமுனையில் இருக்கும் அந்த அழகிய வீட்டிற்கு சென்ற காவியா, கொஞ்சம் இருங்க, நான் போய் ரங்கராஜன் அங்கிள் கிட்ட சாவியை வாங்கிட்டு வந்துடுறேன் என்று கூறிவிட்டு பக்கத்து வீட்டு கேட்டை திறந்து கொண்டு உள்ளே சென்றாள். அருண் அந்த வீட்டை பார்த்து கொண்டு நின்றான். அப்பா, தனியா சின்னதா அழகா இருக்கு. எங்க ஹவுஸ் ஓனரும் நம்ம பக்கத்துல இருந்துகிட்டு நொயின்னு எதனா குறைஞ்சிக்கிட்டே இருப்பாங்களோன்னு பயந்துட்டே இருந்தேன். நல்ல வேலை, பரவாயில்ல. அப்பா தண்டபாணி அங்கிளை பத்தி சொல்லும் போது நான் கூட அவர் ஃப்ரெண்டுன்றதுக்காக ஏதோ மிகைப்படுத்தி சொல்றாருன்னு நினைச்சேன். ஆனா இங்க வந்து பார்த்தாதான் தெரியுது, உண்மையாவே அவர் ரொம்ப நல்ல மனுஷன்தான். எனக்காக ஒரே நாள்ல வீட்டை பார்த்து கம்மியான வாடகைய அதை பேசியும் விட்டுருக்காரு. இந்த பொண்ணு காவியாவும் நல்லா அழகா இருக்கா, கலகலன்னு பேசுறா. அவங்க அப்பா போலதான் இவளுக்கும் ஹெல்பிங் மைண்ட் போல இருக்கு. வழியில எல்லார்கிட்டையும் பேசிக்கிட்டே வராளே, பரவாயில்ல, 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுவாங்க போல இருக்கு என்று அவன் நினைத்து கொண்டிருக்கும் போதே, தோ இவர்தான் அங்கிள், இனிமே உங்க பக்கத்து வீட்டுக்காரரு என்று தண்டபாணி வயதுடைய ஒருவருக்கு அருணை கையை காட்டி கூறிக்கொண்டு வந்தாள் காவ்யா. அவனை ஏற இறங்க பார்த்த ரங்கநாதன், தம்பி நீங்க எங்க வேலை பார்க்குறீங்க என்று கேட்க, அவருக்கு இங்கதான் காலேஜ்ல ப்ரொஃபஸர் வேலை கிடைச்சிருக்கு, இன்னும் 2 நாள்ல டியூட்டியில ஜாயின் பண்ணணுமா என்று கூறினாள். போச்சுடா, அங்க அப்பா இங்க பொண்ணா, கடைசி வரை இவங்க நம்மள பேசவே விட மாட்டாங்க போல இருக்கு என்று அமைதியாக அவளை பார்த்து கொண்டு நின்றான் அருண். என்னம்மா தம்பி பேச மாட்டாரா? அது வந்து சார் என்றவன் வாயெடுக்க, ஏன் அங்கிள் ப்ரொஃபஸரா வேலை பார்க்க போறாரு, பேசாம இருப்பாரா? எல்லாம் நல்லா தான் பேசுவாரு.
இனிமே இங்க தானே இருக்க போறாரு, தினமும் பேசுங்களேன். இப்ப நீங்க வாங்க என்று அவன் பெட்டி எடுத்துக்கொண்டு உள்ளே கதவை திறக்க சென்றாள் காவியா. ரங்கநாதன் சிரித்து கொண்டே, தம்பி, காவியா சரியான வாயாடி, கலகலப்பான பொண்ணு. அம்மா இல்லாம அவங்க அப்பா செல்லத்துல வளர்ந்தவ இல்ல, அப்படிதான் இருப்பா என்று கூறினார். ஆமாம் என்பது போல் சிரித்து கொண்டே தலையை ஆட்டி கொண்டிருந்தான் அருண். அப்பா, நான் இன்னைக்கு ஒரு இன்டர்வியூக்கு போனோம், ஒரு 500 ரூபாய் இருந்தா கொடுங்க என்று உள்ளிருந்து பைக்கை கொண்டு வந்து அவர் அருகில் நிறுத்தினான் ஒரு இளைஞன். அருண் அவனை பார்த்து கொண்டிருக்க, ஏ, நேத்து தானே எங்கேயோ போகணும்னு 500 ரூபாய் கேட்ட, இன்னைக்கும் வந்து கேட்டா என்னடா அர்த்தம்? பணம் என்ன மரத்திலேயா காய்க்குது என்றார் ரங்கநாதன் முகத்தை கடுகடுவென வைத்துக் கொண்டு. அருகில் நின்று கொண்டிருந்த அருணை நிமிர்ந்து பார்த்த ராகுல் திரும்பி தனது அப்பாவை முறைத்துவிட்டு வண்டியை ஸ்டார்ட் செய்து கொண்டு விற்றென சென்றான். அவன் சென்றதும், சார், இது யாரு, உங்க சன்னா என்று ரங்கநாதனை பார்த்தான் அருண். ஆமாப்பா, தவம் இருந்து ஒரே பிள்ளைய பெத்தேன். ஆனா இது சரியா படிக்காம கொள்ளாம ஊரை சுத்திக்கிட்டு இருந்துட்டு இப்ப வேலைக்காக அழியுது. இந்த அழகுல கண்ட பசங்க சாவகாசம் வேற, எல்லாம் என் தலையெழுத்து என்று சலித்து கொண்டார். இவரை பார்த்தா நல்ல மாதிரி தெரியுது, இவருக்கு இப்படி ஒரு பையனா என்று மனதில் நினைத்து கொண்டு அருண் அவரை அமைதியாக பார்த்து கொண்டிருக்க, என்ன அருண் அங்கே நின்னுட்டீங்க என்று உள்ளிருந்து குரல் கொடுத்தாள் காவியா. ஓகே சார், நம்ம அப்புறமா பேசுவோம் என்று அவரிடம் கூறிவிட்டு உள்ளே சென்றான் அருண். அன்று மாலை அவனுக்கு சாமான்களை அடுக்க உதவிகள் செய்து கொண்டிருந்த தண்டபாணி அருணை அக்கம் பக்கத்தினருக்கு அறிமுகம் செய்தார். அருணும் தண்டபாணியிடமும் காவ்யாவிடமும் அன்போடு பழக ஒரு வாரத்திலேயே அவர்களிடம் சகஜமானான். அன்று சனிக்கிழமை காலேஜ் லீவு என்பதால் வீட்டில் ஊற வைத்த துணிகளை எல்லாம் தோய்த்து மேலே மாடியில் காய போட்டு கொண்டிருந்த அருண் கேட்டை திறக்கும் சத்தம் கேட்டு எட்டி பார்க்க காவ்யா வந்து கொண்டிருப்பதை பார்த்து முகம் மலர்ந்தான். காவ்யா, நான் இங்க மாடியில இருக்கேன் என்று அவன் குரல் கொடுக்க, நான் அங்கே வந்துடுறேன் இருங்க என்று கடகடவன மாடி கூடினாள். அங்கே வேர்க்க விறுவிறுக்க நனைந்திருந்த சாட்ஸை போட்டுக்கொண்டு துணிகளை கொடிகளில் காய போட்டு கொண்டிருந்த அருணை பார்த்து, என்ன இது, வாரத்தில் 5 நாள் ப்ரொஃபசர், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில வீட்டு வேலைக்காரனா அவதாரம் எடுத்துடுவீங்களா என்று சிரித்தாள். ஆமா, பின்ன என்ன பண்றது, பேச்சுலர் லைஃப்லாம் அப்படிதான் என்று சிரித்தான். அது சரி, அப்ப சீக்கிரமா பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி குடும்பஸ்தனா ஆக வேண்டியது தானே? பார்க்கலாம் என்று அவளை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டே, ஆமா, என்ன காவ்யா காலையில வந்திருக்க, பாடத்துல ஏதாவது டவுட்டா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நாளைக்கு எங்க வீட்டுக்கு காலையில வந்துடுங்க, நாளைக்கு அங்கதான் உங்களுக்கு சாப்பாடுலாம். என்ன திடீர்னு, ஏதாவது விசேஷமா? ஏன், விசேஷமா இருந்தாதான் வருவீங்களா? ஏய், அப்படிலாம் இல்ல, ஏன் நான் தினமும் அங்க வர்றது இல்லையா என்று அவளை குறுமாக பார்த்தான். காவ்யா சிரித்து விட்டு, விசேஷம்தான், எங்க அப்பாக்கு பிறந்த நாள், அதுக்காக சின்னதா ஒரு பார்ட்டி. என்னது, உங்க அப்பா பர்த்டேக்கு பார்ட்டியா என்று அவளை ஆச்சரியமாக பார்த்தான். ஆமா, ஏன் அப்படி ஆச்சரியமா கேக்குறீங்க? ஒன்னும் இல்ல, அவர் வயசானவரு, உனக்குன்னா கூட பரவாயில்ல, நீ சின்ன பொண்ணு, உனக்கு உங்க அப்பா செய்யலாம், ஆனா நீ. அருண், நாம சின்ன குழந்தைங்களா இருக்கும் போது நமக்கு அம்மா அப்பா பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, நாம வளர்ந்ததும் அவங்களுக்கு வயசாகிடுது, அவங்க குழந்தைகள் ஆயிடுறாங்க, அப்ப நாம அவங்க பிறந்த நாள்ல கொண்டாடுறது தானே நியாயம், சொல்லுங்க. அதுவும் இல்லாம எனக்கு எங்க அப்பா, அவருக்கு நான் எந்த சொந்த பந்தமும் இல்லாம இருக்கும், அதனாலதான் இங்க இருக்கிற இந்த காலனியை சேர்ந்தவங்க கிட்ட எல்லாம் எங்க அப்பா நல்லா பழகுவாரு, எதனா விசேஷம்னா அவங்களெல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு போடுவாரு, அன்னைக்கு பூரா சந்தோஷமா அவங்க கூட பேசிட்டு இருப்பாரு. எங்க அம்மா போனதுக்கு அப்புறம் தான் தனியாகிட்டோன்னு அவருக்கு ஒரு ஃபீலிங் வந்துடக்கூடாதுன்னு நானும் ரொம்ப ஜாக்கிரதையா எங்க அப்பாவை பார்த்துட்டு இருக்கிறேன் என்றாள். அவளை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்த அருண், ஓகேம்மா, நான் நாளைக்கு கண்டிப்பா வந்துடுறேன் என்றான். மறுநாள் அருண் காலையிலேயே அவர்கள் வீட்டிற்கு செல்ல அவனை பார்த்த தண்டபாணிக்கு உற்சாகம் பொங்கியது. அவனை அன்போடு அழைத்து உபசரித்தார். காவ்யா உள்ளே அனைவருக்கும் சமைத்து கொண்டிருக்க அவளுடன் சேர்ந்து கொண்டு பங்கனுக்கு அருணும் உதவிகள் செய்து கொண்டிருந்தான். சற்று நேரத்தில் அந்த காலனியில் இருக்கும் அனைவரும் வந்துவிட அனைவருக்கும் அருணை அறிமுகம் செய்தார் தண்டபாணி.
குஜராத்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் என அனைத்து பாஷைகள் பேசும் குடும்பத்தார் அங்கு நட்போடு பழக அவர்களை எல்லாம் பார்த்து அருணுக்கு மனதில் மகிழ்ச்சியாக இருந்தது. அவர்களும் அருணிடம் சகஜமாக பேச ஆரம்பித்தனர். தண்டபாணியின் நட்பு கிடைத்ததால் தான் சென்னைக்கு புதிது என்றாலும் கூடிய சீக்கிரம் இவ்வளவு நண்பர்களை சம்பாதித்திருக்கிறோம் என்று புரிந்து கொண்டிருந்தான். சற்று நேரத்தில் காவ்யா அனைவரையும் சாப்பிட அழைக்க, என்னடி காவ்யா, உங்க ஆத்து ஃபங்க்ஷன் நடந்தா உன் பாட்டு தான் எங்களுக்கு முதல் விருந்து, அது கொடுக்காம ஏமாத்திடலான்னு நினைக்கிறியா என்று பட்டு மாமி கேலியாக கேட்க, அதுதானே என்றாள் ராதா. என்ன காவ்யா, நீ பாட்டுலாம் பாடுவியா என்று ஆச்சரியமாக அவளை பார்த்தான் அருண். என்னது, பாட்டு பாடுவாளா? பாட்டு மட்டும் இல்ல, பெயிண்டிங்ஸ், டான்ஸ், கீபோர்டுன்னு எல்லா டேலண்டும் குவிஞ்சு கிடக்குது காவ்யா கிட்ட என்று சிரித்தார் மணி. ஆமா ஆமா என்று ரங்கநாதன் கூற, ஆமா எல்லா டேலண்டும் இருக்குதான், ஆனா பாட சொன்னா ரொம்ப அழட்டிப்பா என்று அவளை ராகுல் கேலி செய்ய, ஏய் ராகுல் என்று அவனை முதுகில் லேசாக அடித்தாள் காவ்யா. அப்பனா எல்லாரும் கேக்குறாங்கல்ல, பாடு என்றான் ராகுல். சரி சரி பாடுறேன் என்று ஒரு அழகான கண்ணன் பாடலை பாடினாள். அனைவரும் அதை கேட்டு மேசிலிர்த்து போக அவளை வெகுவாக பாராட்டினார்கள். தண்டபாணி முகத்தில் பெருமை பொங்க, என் தங்கம் நீ நன்னா ரெடி என்று அவளுக்கு திருஷ்டி கழித்தாள் பட்டு மாமி. அனைவரும் அவளுக்கு பாராட்டுகள் கூறிவிட்டு சாப்பிட செல்ல அவளை கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்த அருண் அவள் அருகில் வந்து கை கொடுத்தான். காவ்யா, உன்கிட்ட இப்படி ஒரு டேலண்ட் இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை, என்ன அழகா பாடுற என்று அவன் பாராட்டி கொண்டிருக்க சில பெண்கள் அதை அசூதியாக பார்த்துவிட்டு தங்களுக்குள் ஏதோ பேசி சிரித்து கொண்டு சென்றனர். சரி வாங்க அருண், சாப்பிடலாம் என்று அவன் தோள்களில் கையை போட்டு சாப்பிட அழைத்து சென்றான் ராகுல். காவ்யா செய்த சமையலை ருசித்து சாப்பிட்டு முடித்த அருண் அப்பொழுதுதான் அங்கே தண்டபாணி இல்லாததை கவனித்து அருகில் இருந்த ராகுலை கேட்க, அவங்கெல்லாம் வேற ஒரு பாட்டில் இருப்பாங்க அருண் என்று கண்ணடித்து சிரித்தான் ராகுல். வேற பாட்டினா என்று அருண் ஒன்றும் புரியாமல் கேட்க, என்ன அருண், சின்ன குழந்தையா இருக்கீங்க, வேற பாட்டினா அது சரக்கு தான். தண்டபாணி அங்களுக்கு இதேதான் வேலை, எப்ப பாரு பர்த்டே பார்ட்டி அது இதுன்னு எங்க அப்பா அப்புறம் இன்னும் 4-5 பேரை கூட்டி வச்சுக்கிட்டு தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிடுவாரு. அந்த பழக்கெல்லாம் அவருக்கு இருக்கா? என்னது இருக்காவா? சரியான குடிக்காரரு. இந்த ஃபங்க்ஷன்லாம் எதுக்கு? குடிக்க ஒரு சாக்கு வேணும்ல, அதுக்குதான். சரியான மஜா பார்ட்டி, நல்லா என்ஜாய் பண்ணுவாரு என்று சிரித்தான். சரி வீட்லயே குடிக்கிறாரே, காவ்யா எதுவும் சொல்ல மாட்டாளா? அட நீங்க வேற, அவளே அவங்க அப்பாக்கு ஊத்தி கொடுப்பா. என்னவோ அப்பாவும் பொண்ணும் ரொம்ப ஒழுக்கம் போல நடந்துக்கிறாங்களே, எல்லாம் சுத்த நடிப்பு. அவங்க எல்லார்கிட்டையும் சகஜமா பழகிறதே எல்லாரையும் ஏமாத்தி பணம் புடுங்கத்தான். ஆமா, அவங்க கிட்ட இவ்வளோ க்ளோஸா பழகுறீங்களே, உங்ககிட்ட இன்னுமா பணம் கேட்காம இருக்காங்க? இந்நேரம் புடுங்கி இருப்பாங்களே. எல்லாரையும் வலுக்கட்டாயமா வீட்டுக்கு வர வைக்கிறது, நல்லா சகஜமா பழகுறதுன்றது போல எதனா சொல்லி ஏமாத்துறது, இதெல்லாம் அவங்க கிட்ட பணம் புடுங்கதான். இதுதான் அவங்க வேலையே. இந்த பொண்ணு ஒன்னும் ஒழுக்கம்லாம் இல்ல, ஒரு மாதிரி கேசுதான். பணத்துக்காக என்ன வேணாலும் செய்யும். அது பாருங்க, அந்த பொம்பளைங்களுக்கெல்லாம் அவளை பிடிக்கவே பிடிக்காது. ஆனா என்ன செய்யறது, எல்லாரும் பழகிறதால அவங்களும் சகஜமா இருக்கிறது போல கட்டிப்பாங்க. ஒழுக்கமா இருக்கிறவங்க யாருக்குதான் சார் அவளை பிடிக்கும் என்று எதிரில் சாப்பிட்டு கொண்டிருந்த 4-5 பெண்களை காட்டினான். அவர்கள் சாப்பாடு பரிமாறி கொண்டிருந்த காவ்யாவை ஓரக்கண்ணால் பார்த்து ஏதோ தங்களுக்குள் கிசுகிசுவென பேசிக் கொண்டிருந்தனர். அவர்களை ஒன்றும் கண்டு கொள்ளாமல் காவ்யா அனைவருக்கும் சாப்பாடு பரிமாறி கொண்டிருந்தாள். அவளுக்கு உதவியாக பட்டும் மாமியும் சில பெண்களும் பரிமாறி கொண்டிருந்தனர். அவற்றை பார்த்து கொண்டிருந்த அருணின் அருகில் வந்த ராகுல், அருண், இந்த பொண்ணு காவ்யா பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறதெல்லாம் எதுக்கு? எல்லாம் தான் அழக காட்டி வசதியான ஆளுங்களை தன்னோட வலையில அமைக்கி போடத்தான். தினமும் காலேஜ்ல இருந்து வரும்போது யார் கூடயாவது வண்டியில தான் வரும், அது கூட புது புது பசங்க. அவனை விட வசதியானவை எவனாவது மாட்டுனா உடனே அவனை கழட்டி விட்டுட்டு அந்த பையனை பிடிச்சிடும். இதுக்கு அவங்க அப்பன் மானம் கெட்டவரு, அவரே சப்போர்ட்டு. இப்படிப்பட்ட குடும்பத்தோட சேர்ந்து எங்க அப்பாவும் கெட்டு போயிட்டாரு. நீங்க வேணா போய் பாருங்களேன், உள்ள என்னமா குடிச்சு கும்மால அடிச்சிட்டு இருப்பாங்கன்னு என்று எழுந்து சென்றான். அருணுக்கு ஒரு நிமிடம் தலை கிர்ரென சுற்றியது.
ராகுலின் பேச்சை எவ்வளவு தூரம் நம்புவது என்று புரியாமல் அவன் குழப்பத்தோடு எழுந்து உள்ளே எட்டி பார்க்க அங்கே தண்டபாணி கலகலவென சிரித்து கொண்டிருந்தார். அவர் கையில் ஒரு கிளாஸில் விஸ்கி இருந்தது. அருகில் ரங்கநாதன் மற்றும் 4-5 பேர்கள் இருந்தனர். இதைவிட அவன் அதிர காரணம், அங்கே டீப்பாய் மேல் இருந்த விஸ்கி பாட்டிலை கையில் எடுத்து மூடி வைத்து கொண்டிருந்த காவ்யா ஏதோ கூற அனைவரும் கலகலவென சிரித்து கொண்டிருந்தனர். ஒரு நிமிடத்தில் அவனுக்கு தண்டபாணியின் மீது இருந்த மதிப்பு சுக்குநூறாக காவ்யாவை பார்த்து அவனுக்கு துக்கம் தொண்டை அடைத்தது. சே, மோசக்காரி, என்னம்மா நடிச்சு நம்மளை ஏமாத்திருக்கா. ரொம்ப நல்ல பொண்ணு போல எல்லார்கிட்டையும் கலகலன்னு சகஜமா பேசும்போதே எனக்கு டவுட் இருந்தது. ஆனா அவளோட வெகுளித்தனமான சிரிப்பையும் அவ குண்டு குண்டு கண்ணால என்னை பார்த்து சந்தோஷமா பேசினதையும் பார்த்து தடுமாறிட்டேன். இப்படிப்பட்ட அழகுக்குள்ள எவ்வளவு ஆபத்து இருக்கு. அவங்க அப்பா அதுக்கு மேல நடிக்கிறாரு. இவங்களுக்கு ஆஸ்கார்ட் அவார்டு தான் கொடுக்கணும். இனிமேல் இவங்க சவகாசமே நமக்கு வேண்டாம் என்று அவன் வேகமாக திரும்ப, என்னப்பா அருண், அங்கே நின்னுட்ட, உள்ள வா என்று குரல் கொடுத்தார் தண்டபாணி. அவனை மலர்ந்த முகத்துடன் நிமிர்ந்து பார்த்தாள் காவ்யா. ஒரு நிமிடம் அவர்கள் இருவரையும் முறைத்து பார்த்து விட்டு, பரவாயில்ல அங்கிள், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு என்று கூறிவிட்டு கடகடவென வெளியே சென்றான். என்ன பிரதர், நான் சொன்னது சரியா போச்சா என்று ராகுல் வாசலில் அவனை கைகளை பிடித்து நிறுத்தி சிரிக்க, அவனை ஒரு தரம் நிமிர்ந்து பார்த்துவிட்டு பிறந்து நடையை கட்டினான். ஒரு வாரம் சென்றது. இப்பொழுதெல்லாம் அருண் தண்டபாணி வீட்டிற்கு வருவதை குறைத்து கொண்டான். தண்டபாணி வழியில் பார்த்து பேசினாலும் முகம் கொடுத்து சரியாக பேசாமல் வேலை இருப்பதாக கூறி சென்று விடுவதும், மாலையில் ரங்கநாதன் வீட்டிற்கு சென்று அங்கு பொழுதை கழிப்பதும், இல்லை என்றால் வீட்டிலேயே இருந்து விடுவதும் என இருந்தான். காவ்யா அவனை தேடிக்கொண்டு வந்தாலும் அவளிடம் சரியாக பேசாமல் வேலை இருப்பது போல் கிச்சனிலேயே இருந்து விடுவதும், அவள் பாடத்தில் ஏதாவது சந்தேகம் கேட்க வந்தால் தலைவலியாக இருக்கிறது, பிறகு பார்க்கலாம் என்று கூறி அனுப்பிவிடுவதும் என இருக்க, இதையெல்லாம் கவனித்தாலும் காவ்யா பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அமைதியாக சென்று விடுவாள். அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த காலனியில் இருக்கும் அனைவரும் ஏற்காடு டூர் செல்ல திட்டம் போட்டிருக்க, ரங்கநாதன் வந்து அழைத்ததற்கு அருண் வர மறுத்து விட்டான். அன்று காலனியில் இருந்து ஒரு பெரிய வேன் புறப்பட அதை தனது மாடியில் இருந்து பார்த்து கொண்டிருந்த அருண் கடகடவென கீழே இறங்கி வந்து சோஃபாவில் தொப்பன் அமர்ந்தான். அவன் மனதில் ஆத்திரம் பொங்கி கொண்டிருந்தது. எல்லாம் டூர் போறாங்களாம், டூர், பெரிய டூர். இந்த அழகுல என்ன வேற கூப்பிடுறாங்க. அங்க வந்தா அந்த காவ்யாவும் தண்டபாணி அங்கிளும் வேணும்னு என்கிட்ட வந்து பேசுவாங்க. நாம பேசாமலும் இருக்க முடியாது. எதுக்கு இதெல்லாம்? அந்த காவ்யாவை பார்த்தா எனக்கு ஆத்திரமா வருது. அவளும் அவ பேச்சும் சிரிப்போம். ராகுல் சொல்றது போல அவ எல்லா ஆம்பளைங்க கிட்டையும் வழிஞ்சு வழிஞ்சுதான் பேசுறா. நானும் தான் பாக்குறேனே. பெரிய உலக அழகி. இவ அழகுல நான் மயங்கிடுவன்னு பாக்குறா. இவ பாச்சா வேற யார்கிட்ட பழிச்சாலும் என்கிட்ட பழிக்காது. எங்க ஊர்ல இல்லாத பொண்ணுங்களா? அவங்களையே நான் ஏறெடுத்து பார்த்ததில்ல. இவகிட்ட ஏதோ பேசினா உடனே நான் இவ வலையில விழுந்துடுவனா? இவெல்லாம் ஒரு பொண்ணா? அவளை என்று பல்லை கடித்தவன் டக்கன அமைதியாகினான். ஆமா, அவ மேல நமக்கு எதுக்கு ஆத்திரம் வரணும்? அவ யாரோ நாம யாரோ என்று சோஃபாவில் தொப்பென சாய்ந்தான். என்னதான் அவனுக்கு அவனை சமாதானம் செய்து கொண்டாலும் காவ்யா மீதே அவன் கவனம் சென்று கொண்டிருந்தது. அன்று முழுவதும் வெளியே செல்லாமல் வீட்டிலேயே இருந்தான். இரவு 10 மணிக்கு அவனது செல்போனில் ஒரு மெசேஜ் வர அதை எடுத்து பார்த்தவன் அது காவ்யாவின் எண் என்பதை பார்த்து கண்களை கசகி கொண்டு எழுந்தமர்ந்தான். அருண், இந்த நம்பருக்கு 10,000 ரூபாய் சீக்கிரமா அனுப்பிவிடுங்க. விவரம் நான் நேர்ல வந்து சொல்றேன் என்று டைப் செய்யப்பட்டிருந்தது. என்னது, 10,000-மா? ஓஹோ, ராகுல் சொன்னது போல நம்ம கிட்டே ஆரம்பிச்சிட்டாங்களா? நான் முகம் கொடுத்து பேசலான்னதும் மெசேஜ்ல கேக்குறாளோ? அப்படியாவது நான் போன் போட்டு என்ன எதுன்னு விசாரிப்பண்ணு பாக்குறாளா? நான் ஏன் விசாரிக்கணும்? அவளே பேசட்டும். அவங்க அப்பா தான் கூட இருக்காரு. அப்புறம் நம்மள எதுக்கு கேக்குறா? ஒருவேளை அவங்க அப்பா தான் கேட்க சொல்லியிருப்பாரு. சே, இது ஒரு பொழப்பா? ஒருவேளை நாம வருவோம், நம்மளை ஏமாத்தி பணம் புடுங்கி செலவு பண்ணலான்னு இருந்திருப்பாங்க. நம்ம டூருக்கு வரலன்னதும் இப்படி மெசேஜ் அனுப்பி பணம் கேட்குறாங்களா? ஆனாலும் இன்னொருத்துக்கு கேட்குறா. என்னவா இருக்கும்? என்ன இருக்கும்? அவங்க அப்பாவுக்கு குடிக்க சரக்கு வாங்க இருக்கும். அப்பாவை சந்தோஷமா வச்சுக்கிறேன்னு இப்படிதான் குடிக்க வச்சு பாக்குறா போல இருக்கு.
இருந்தாலும் நமக்காக எவ்வளவு உதவி செஞ்சிருக்காங்க. வீடெல்லாம் பார்த்து கொடுத்து அப்பப்ப சாப்பாடும் போட்டிருக்காங்க. அந்த நன்றிக்காக கொடுக்கலாம். அவங்க நினைப்பு எப்படின்னா இருக்கட்டும். என் மனசு நல்ல மனசு. நான் ஒரு ப்ரொஃபசர். நானே நன்றி இல்லாம நடக்க கூடாது. ஆனா இதுதான் கடைசி. இதுக்கு மேல எதனா கேட்டா அப்புறம் பாரு என்று யோசித்து கொண்டே அவள் அனுப்பியிருந்த எண்ணிற்கு 10,000 ரூபாய் அனுப்பினான். மறுநாள் காலை அவன் எழுந்து கொள்வதற்குள் நேரமாகிவிட கடகடவென குளித்து விட்டு வண்டி எடுத்து கொண்டு காலேஜிற்கு கிளம்பிய அருண் வழியில் அந்த காட்சியை பார்த்து அதிர்ந்தான். காவ்யா யாரோ ஒரு இளைஞனுடன் வண்டியில் அமர்ந்து கொண்டு சென்று கொண்டிருக்க அவள் அந்த இளைஞனிடம் சுவாரஸ்யமாக பேசிக்கொண்டு சென்றதில் அருணை கவனிக்கவில்லை. என்ன இவ இங்க இருக்கிறா? அப்ப இவ டூருக்கு போலியா? இந்த பையன் கூட சுத்ததான் என்கிட்ட பணம் கேட்டு அன்னரும் மெசேஜ் அனுப்புனாளா என்று அதிர்ந்த அருணுக்கு ஆண்டு முழுவதும் காலேஜில் தலைவலி குறையாமல் போக அவன் மனதில் காவ்யா மீது ஆத்திரம் பொங்கிக் கொண்டிருந்தது. இனிமே இங்க இருக்கவே கூடாது. இன்னும் 2 நாள்ல வீட்டை வேற எங்கேயாவது பார்த்துட்டு போயிடணும் என்ற முடிவோடு அவன் வீட்டிற்கு வர பட்டு மாமி வீட்டில் ஒரே கூட்டமாக இருந்தது. டூரில் இருந்து வந்த அனைவரும் அவர்கள் வீட்டில் வந்து பேசிவிட்டு சென்று கொண்டிருக்க அருணும் பைக்கை நிறுத்திவிட்டு கடகடவென உள்ளே சென்றான். அவனை பார்த்து கட்டிலிருந்து எழுந்து அமர்ந்தாள் மாமி. அவள் அருகில் காலையில் காவியாவுடன் பார்த்த அந்த இளைஞன் அமர்ந்து கொண்டிருக்க அருணுக்கு குப்பென முகம் வெறுத்தது. அருண், வாப்பா வா என்று அருகில் அழைத்து அங்கிருந்த சேரில் அமரச் சொன்னாள் மாமி. கணேசா, இதுதான் அருண். நம்ம இன்ஜினியர் சேகராத்துல தான் குடியிருக்கார். ரொம்ப நல்ல அம்பி. காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கார். அம்பி, இதுதான் என் பையன் கணேசன். சேலத்துல ஒரு கம்பெனில உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கான் என்று மூச்சு வாங்க கூறினாள். பாங்கோ, உங்களை பத்தி காவ்யா சொன்னா. நீங்க மட்டும் நேத்து ராத்திரி பணம் கொடுத்து உதவி செய்யலனா இந்நேரம் எங்க அம்மாக்கு என்று கண்கள் கலங்கினான் கணேசன். அவனை ஒன்றும் புரியாமல் பார்த்தாருன். மாமி, என்ன மாமி, உங்களுக்கு என்னாச்சு என்றான் பதட்டமாக. நேத்து ராத்திரி நேக்கு திடீர்னு மயக்கம் வந்துடுத்து. அடடா, என்னாச்சு மாமி? அப்ப நீங்க டூருக்கு போகலையா? இல்லடா அம்பி, கணேசன் ஊருக்கு வரான்னு போன் போட்டிருந்தான். அவனுக்காக நான் போகாம கொஞ்சம் பட்சணெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். காவ்யா தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா. அப்ப திடீர்னு எனக்கு மயக்கம் வந்துடுத்து. அதுக்கப்புறம் எனக்கு ஒன்னும் தெரியாது. கண்ணை முழிச்சு பார்த்தா கணேசனும் காவ்யாவும் என் பக்கத்துல நின்னுட்டு இருந்தா. ஆமா சார், அம்மாக்கு மைல்டு அட்டாக் வந்திருக்கு. நான் பஸ்ல வரும்போதுதான் காவ்யா விஷயத்த சொன்னா. நான் பதறிட்டேன். உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கட்ட 50,000 பணம் வேணும்னு சொன்னா. என்கிட்ட சம்பள பணம் 30,000 தான் இருந்தது. அனுப்பினேன். அவகிட்ட 10,000 இருந்ததுன்னு சொன்னா. மீதி 10,000த்துக்கு என்ன பண்றதுன்னு நான் போன்ல அலறினேன். நீ கவலைப்படாத கணேசா, நான் பாத்துக்கிறேன்னு சொன்னா. அப்புறம் இங்க வந்துதான் தெரிஞ்சுது நீங்க கொடுத்து உதவினேள்னு. ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். நான் அடுத்த மாசம் சம்பளம் வாங்கினதும் கண்டிப்பா உங்களுக்கு அனுப்பிடுறேன் என்று கண்கள் கலங்க அவனுக்கு நன்றிகள் கூறினான். நோனோ, அதெல்லாம் வேண்டாம். ஆமா, நீங்க எதுக்கு செல்லத்துல தனியா இருக்கீங்க? எங்க மாமி தனியா உடம்பு முடியாம இருக்கணும். பேசாம உங்க அம்மாவையும் அங்கேயே கூட்டிட்டு போயிடலாம் இல்ல? இல்லடா அம்பி, கணேசனுக்கு இப்பதான் நீ வர்றதுக்கு ஒரு வாரம் முன்ன அங்க வேலை கிடைச்சது. அது கூட தண்டா பண்ணி அண்ணாதான் புண்ணியம் கட்டின்றார். அவரோட ரெக்கமெண்டேஷன்ல தான் அந்த வேலையும் கிடைச்சது. உடனே நான் அங்க போறது சாத்தியப்படல. அதுதான் இன்னும் 2 மாசம் போனதும் ஒரு வீடு பார்த்துட்டு போயிடலான்னு இருந்தேன். அதுவரை அவனே எங்க அண்ணாத்துல தான் தங்கின்னு இருக்கான். சொந்தக்காரா எல்லாம் உதவின்னு கிட்ட போனா எப்படி நடந்துப்பான்னு நோக்கு தெரியாதா என்று பெருமூச்சு விட்டாள். ஆமா அண்ணா, அதனால தான் நானும் அம்மாவை அங்க அழைச்சுட்டு போகல. ஆனா தண்டபாணி மாமா இன்னைக்கு மாமிய இப்பவே அங்க கூட்டிட்டு போயிடு, நான் அங்க என் நண்பன் கிட்ட சொல்லி அங்க உனக்கு வீடு பார்த்து கொடுக்க சொல்றேன்னு சொல்லியிருக்கார். அவரே அட்வான்ஸுக்கும் பணம் கொடுத்தார். ஆமா அம்பி, பாவம் அந்த காவ்யா தான் இன்னைக்கு நாள் முழுக்க எனக்கு சமைச்சு கொடுத்துண்டு ஹாஸ்பிட்டலுக்கும் ஆத்துக்கும் கணேசன் கூட அலைஞ்சிட்டு இருந்தா என்றாள் மாமி. அருண் அமைதியாக தலையை குனிந்து கொண்டான். அவன் மனதில் சொல்ல முடியாத வேதனை குடிகொண்டது. சற்று நேரம் அவர்களிடம் பேசிவிட்டு பர்சில் இருந்த 2,000 ரூபாயை கணேசனிடம் கொடுத்து விட்டு வெளியே வந்தான். எதிரில் தண்டபாணியின் வீடு திறந்திருந்தது. காவியா உள்ள இருப்பாளா? அவகிட்ட நான் போய் எப்படி பேசுறது? அவளை நான் கணேசன் கூட பார்த்ததும் எப்படிலாம் தப்பா நினைச்சிட்டேன்.
பாவம், அவன் அவளை கூட பிறந்தவளா பாக்குறான். அந்த தண்டபாணி சார் அவங்களுக்கு பணம் கொடுத்து உதவி இருக்காரு. இவங்கள போய் நான் என்று அவன் நினைத்து கொண்டே வண்டி எடுக்க, என்னப்பா அருண், எங்க மாமியை பார்க்க வந்தியா என்று கேட்டுக்கொண்டு அவன் அருகில் வந்தார் தண்டபாணி. ஆமா சார், மாமிக்கு உடம்பு சரியில்லைன்னு காவியா சொன்னாளா? ஆமாப்பா, எனக்கும் இன்னைக்கு சாயங்காலம் வந்ததும் தான் தெரியும். நல்ல வேலை, காவியா டூருக்கு போகாம இருந்ததே நல்லதா போச்சு. ஏன் சார், காவியா ஏன் டூருக்கு போல? அது ஒன்றும் இல்லப்பா, ஆஃபீஸ் விஷயமா நான் நேற்று பாண்டிச்சேரி போயிட்டேன். நான் இல்லாம அவளும் போகல. உன்கிட்ட அவ சொல்லலையா? ஆமா, நீயும் கொஞ்ச நாளா நம்ம வீட்டுக்கு வரதில்லையே, ஏன்பா? காவியா கிட்ட சண்டை கிண்ட போட்டுட்டியா என்ன என்று சிரித்தார். அங்கிள், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி சரி, சும்மா தான் கேட்டேன். சரி, காவியா உள்ளதா இருக்கா, நீ போய் பேசு. ராகுலம் வந்திருக்கான். எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு, நான் வந்துடுறேன் என்று வண்டி எடுத்துக்கொண்டு புறப்பட்டார். அருண் மெதுவாக கேட்டை திறந்து கொண்டு உள்ளே செல்ல, உள்ளே ராகுலும் காவியாவும் பேசிக் கொண்டிருந்தது அவன் காதில் விழுந்தது. என்ன ராகுல் சொல்ற? அவரை பார்த்தா எனக்கு அப்படி தெரியல. நான் பழகுனதுல இருந்து சொல்றேன், அவர் அப்படிப்பட்டவர் இல்ல என்றாள் காவியா. நீ வேற, உனக்கு வெளுத்ததெல்லாம் பாலுதான். அந்த ஆளு எங்க வீட்டு பக்கத்துல தானே இருக்கான். எனக்கு நல்லா தெரியும். பாக்குறது ப்ரொஃபசர் வேலை, ஆனா அவன் பேச்சு எப்ப பாரு பொண்ணுங்களை பத்தி தான். அவன் கிட்ட படிக்கிற பொண்ணுங்களை என்னம்மா வர்ணிப்பான் தெரியுமா? சரியான ட்ரிங்க்ஸ் பார்ட்டி கூட. ராத்திரியில தினமும் குடிச்சிட்டு பாட்டை சவுண்டா வச்சுக்கிட்டு ஒரே அட்டகாசம்தான். என்னால டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண கூட முடியல தெரியுமா என்று சலித்து கொண்டான். அடப்பாவி, நான் குடிக்காரனா? இவன் இவ்வளோ கேவலமா என்னை பத்தி காவியா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறான். காவியாவும் இதை நம்பிடுவாளா? அடப்பாவி, அவளை பத்தி என்கிட்ட கேவலமா பேசிட்டு என்னை பத்தி அவகிட்ட ரொம்ப கேவலமா பேசுறானே. இப்ப போய் நான் அவன்கிட்ட சொன்னா அவ என்னை எப்படி நினைப்பா? அந்த பையன் ராகுல் என்ன சொல்லுவான் என்று தயங்கிக் கொண்டே கடகடவென வீட்டிற்கு சென்றான். வீட்டில் அருண் மனதில் ஏதேதோ எண்ணி குழம்பிக் கொண்டு தவித்துக் கொண்டிருக்க, காலிங் பெல் சத்தம் கேட்டு கதவை திறந்தான். காவியா நின்று கொண்டிருந்தாள். உள்ள வரலாமா என்று அவள் தயங்கிக் கொண்டே கேட்க, வா காவியா வா என்றவளை பரபரப்பாக உள்ளே அழைத்தான். அமைதியாக உள்ளே வந்த காவியா கையில் இருந்த பணத்தை அவனிடம் கொடுத்தாள். என்னம்மா இது? நீங்க நேத்து கொடுத்த 10,000 ரூபாய். ரொம்ப தேங்க்ஸ். அப்பா ஊர்ல இல்லாததால உங்ககிட்ட கேட்க வேண்டியதா போயிடுச்சு. அப்பா கிட்ட கூகுள் பேயும் இல்லை. வீட்டுல 10,000 தான் இருந்தது. அதை கட்டிட்டு என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தப்பதான் உங்க ஞாபகம் வந்தது. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணேன். ஏன் ஃபோன் பண்ணியிருந்தா நான் வந்திருப்பனே. ஹாஸ்பிட்டல்ல அங்க இருந்த பரபரப்புல எனக்கு ஃபோன் போட்டு அப்ப விவரமா சொல்ல முடியல. அதுவும் உங்களை வேற எதுக்கு தொந்தரவு பண்றதுன்னு தான் நான் அமைதியா இருந்துட்டேன். இதுல என்ன காவியா இருக்கு? நீ ஃபோன் போட்டிருந்தா நான் வந்திருப்பனே. பரவாயில்ல, நீங்களே என்கிட்ட கொஞ்ச நாளா சரியா பேசாம இருக்கீங்க. இதுல உங்களை வேற நான் அந்நேரம் எப்படி வர சொல்றது? அப்ப நான் டூருக்கு போலன்னு உனக்கு தெரியுமா? நல்லாவே தெரியும். ஆனா எதுக்கு போலன்னு தான் தெரியாது. நீங்க போகாம எனக்கும் போக பிடிக்கல. நானும் போகலன்னு தான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். ஆனா நீங்க அன்னைக்கு சரியாவே முகம் கொடுத்து பேசல. அதுவும் இல்லாம இப்பெல்லாம் எங்க வீட்டுக்கு வர்றதில்ல, சாப்பிட்றதில்ல, சகஜமா பேசுறதும் இல்லை. உங்க மனசுல என்ன இருக்குதுன்னு தெரியல. அதை பத்தி கேட்க வந்தாலும் நீங்க சரியா முகம் கொடுக்கறது இல்ல. நானும் சரி, நீங்களா எப்ப வந்து பேசுறீங்களோ அப்ப பேசிக்கலான்னு அமைதியாயிட்டேன். இப்ப கூட மாமிக்கு முடியாம போனதால தான் பேச வேண்டியதா போயிடுச்சு. சாரி என்று திரும்பினாள். அவள் கண்களில் லேசாக கண்ணீர் துளிகள் எட்டி பார்த்தது. காவ்யா, என்னை மன்னிச்சிடுமா. நான் உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன் என்று அவன் குரல் கம்ம கூற, நோனோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல நட்போட தான் பழகிட்டு இருந்தோம். நீங்க என்கிட்ட எதுவும் ஒளிவு மறைவு இல்லாம மனசுல பட்டதை டக்குன்னு பேசிடுவீங்கன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்க கொஞ்ச நாளா அப்படி இல்லை. அதுதான் ஏன்னு புரியாம குழப்பமா இருந்தது. காவ்யா, நான் எல்லாம் சொல்லிடுறேன் என்று அன்று தண்டபாணி பர்த்டே ஃபங்க்ஷனில் நடந்ததை எல்லாம் கூறினான். காவ்யா அமைதியாக சிரித்தாள். என்னம்மா சிரிக்கிற? இல்ல, நீங்க படிச்சவரு, பசங்களை நல்ல வழியில கொண்டு போற ஆசான். நீங்க இப்படி எதையும் ஆராயாம
மத்தவங்க பேச்சை கேட்டு ஒருத்தரை ஜட்ஜ் பண்ணலாமா? கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய்யின்னு நீங்க படிச்சது இல்லையா என்றாள். அருண் தலையை குனிந்து கொண்டான். ஆமா காவ்யா, நீ சொல்றது சரிதான். ஆனா சூழ்நிலை எல்லாம் என் பார்வைக்கு அந்த நேரம் உன்னை தவறா காட்டிடுச்சு. அதுதான். அன்னைக்கு எங்க அப்பா குடிச்சிட்டு இருந்தது தானே சொல்றீங்க? ஆமா என்று தலையை ஆட்டினான். எங்க அப்பாக்கு ஆரம்பத்துல இருந்து இந்த பழக்கம் இல்லை. ஆனா எங்க அம்மா போனதும் அவர் வேதனையில குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்பெல்லாம் நான் சாப்பிடாம இருந்து என்னையே வருத்திக்க ஆரம்பிச்சேன். எனக்காக எங்க அப்பா குடிக்கிறத விட்டுட்டாரு. அதனால அவருக்கு கொஞ்சம் பாதிப்பும் வந்தது. இப்படி எனக்காக அவர் தன்னோட சந்தோஷம்னு நினைச்சதை விட்டு கொடுக்கும் போது நான் அவருக்காக சில விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சேன். அதுல ஒண்ணுதான் இதுவும். என்னைக்காவது அவர் இந்த மாதிரி சந்தோஷமா இருக்கிற நேரத்துல தன்னோட நண்பர்களோட சேர்ந்து வீட்லயே குடிக்க நானே அனுமதி கொடுத்தேன். அது கூட அளவோட தான். நானே பக்கத்துல இருந்து கொஞ்சமா கொடுத்துட்டு எடுத்துட்டு போயிடுவேன். தினமும் குடிச்சிட்டு இருந்தவரை ஒரேடியா நிறுத்தி போட்டுடவும் கூடாதுன்னு டாக்டர் சொன்னதால நான் இப்படி செய்ய ஆரம்பிச்சேன். ஆனா இப்பெல்லாம் அவரே அதை கட்டுப்படுத்திக்கிறாரு. என்னைக்காவது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் போது அவர் குடிக்கிறது உண்டு. அது போலதான் அன்னைக்கும் குடிச்சிட்டு இருந்தாரு. அப்படியா? இது எனக்கு தெரியாது காவ்யா. நான் உன்கிட்ட இதை கேட்காம விட்டதும் தப்புதான். ஆனா அன்னைக்கு இங்க நம்ம காலனியில இருக்கிற சில பொம்பளைங்கள்லாம் எதுக்கு உன்னை ஒரு மாதிரி பார்த்தாங்க? ராகுலும் அத வேற மாதிரி சொன்னா. என்னன்னு? நான் தப்பானவன்னா? ஆம்பளைங்க கூட தப்பா பழகிறவன்னா? ஆமா. அருண், நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இந்த ராகுல் என்கிட்ட ஒரு வாட்டி லவ் ப்ரப்போஸ் பண்ணான். ஆனா நான் ஒத்துக்கல. அதனால அவனுக்கு என் மேல கோவம். அன்னிலிருந்து நான் எந்த ஆம்பளை கிட்ட பேசினாலும் அவரோட சேர்த்து வச்சு என்ன தப்பா அவங்க வீட்டுல சொல்லிடுவான். அதுவும் இல்லாம இங்க இருக்கிற சில பொண்ணுங்களுக்கு என்ன பிடிக்காது. ஏன்னா நான் பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, வரையறதெல்லாம் பார்த்து எல்லாரும் பாராட்டி பேசும்போது அவங்க கொஞ்சம் கடுப்பாவாங்க. அதுல இந்த ராகுல் அவங்க வீட்டுக்காரங்க என்கிட்ட பழிஞ்சு பேசுறதுன்னு வேற தப்பா ஏத்தி கொடுத்துடுவான். அவங்களுக்கு என் மேல சொல்ல முடியாத பொறாம வந்துடுச்சு. ஆனா பகிரங்கமா வெளியில காட்டிக்க முடியாம இப்படி பண்ணுவாங்க. ஆனா இதெல்லாம் தெரிஞ்சோம் நான் எதையும் கண்டுக்க மாட்டேன். அப்படிதான் இன்னைக்கு என்ன பத்தியும் உன்கிட்ட தப்பா போட்டு கொடுத்தானா என்று பதறினான் அருண். ஆமா, ஆனா நான் நம்பல. ஏன்? ஏன்னா எனக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும். அதை விட அவனை பத்தி ரொம்பவே தெரியும். அவனுக்கு உங்க மேல பொறாம. அந்த பொறாம தான் ஒரு மனுஷனை எந்த எல்லைக்கும் போக வைக்கின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி, இதெல்லாம் ஏன் நீ பொறுத்துக்கிற? அவங்க அப்பா கிட்ட சொல்ல வேண்டியது தானே? எப்படி அருண் சொல்றது? அவங்க அப்பாவே அவனை நினைச்சு தினம் தினம் வருத்தப்பட்டு இருக்காங்க. எங்க அப்பா கிட்ட வந்து புலம்புறாரு. எங்க அப்பா தான் அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருப்பாரு. இப்ப என்கிட்ட அவன் தப்பா நடந்துக்கிறத பத்தி அவர்கிட்ட சொன்னா பாவம், அவர் என்ன அவரு? அதுக்குதான் எங்க அப்பா எதுவும் அவர்கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாரு. காவ்யா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஏன்? அந்த ராகுல் என்னை பத்தி உன்கிட்ட சொன்னத நான் கேட்டேன். எங்க நீ என்ன தப்பா நினைச்சு என்கிட்ட இருந்து விலகிடியோன்னு நான் பயந்துட்டேன் தெரியுமா? அதுக்கு எதுக்கு பயப்படணும் என்றவனை பார்த்து குறும்பாக புன்னகை செய்தாள். காவ்யா, என் மனசுல என்ன இருக்குன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அது போல உன் மனசுலயும் என்னை பத்தி நீ என்ன நினைக்கிறன்றது உன் கண்ணிலேயே தெரியுது காவ்யா. உனக்கு சம்மதம்னா நான் உன்னை ஆ இருங்க, இதெல்லாம் எங்க அப்பா கிட்ட வந்து பேசிக்கோங்க என்று கடகடவன வெளியே ஓடினாள். ஏய் காவ்யா, காவ்யா நில்லு என்று சிரித்து கொண்டே அவனும் அவள் பின்னால் ஓடினான். 3 மாதத்தில் காவ்யா அருண் திருமணம் இனிதே நடந்தேற அனைவரும் அச்சதை தூவி வாழ்த்தி மகிழ்ந்தனர். இத்துடன் பொறாமை கதை முற்றும். உங்களுக்கு எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.